அன்புக்குரிய ஆயர் பெருமான் அருள் திரு சசிகுமார் அவர்களே, ஆயர் அம்மா அவர்களே மற்றும் அருமையான பிள்ளை செல்வங்களே, இந்த திருச்சபையின் உபதேச அம்மா திருமதி தேவ பிரிசில் அவர்களே மற்றும் உபதேசியார் திருவாளர் ஜெயமூர்த்தி அவர்களே, சபமணியும் சகோதரர் சசிகுமார் அவர்களே, அவனுமாகவே ஊராட்சி மன்ற தலைவர்களே, நவீன்குமார் குருசே உறுப்பினர்களே, உபதேசிமார்கள் அநேகர் வந்திருக்கிறீங்க. நேர் அவர்கள், மோசஸ் அவர்கள், இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்கள் அனைவரையும் மேலும் வந்திருக்கிற அனைவரையும் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளும் மனதார நான் வாழ்த்துகின்றேன். இந்த அழைப்பை ஆயர் அவர்கள் சசிகுமார் மற்றும் உபதேச அவர்கள் கொடுத்ததுக்காக நான் நன்றி கொடுக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து காலத்திலே இது ஒரு சிறிய சபையா இருக்கலாம், சிறு கூட்டமாக கூட இருக்கலாம். இது சிறு கூட்டத்தை வைத்து சிறுமந்தையே பயப்படாது, தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தந்தே என்று ஆண்டவர் நம்மளுக்கு உறுதி அளித்திருக்கின்றார். ஆகவே இந்த குருசேகரம் முழுவதுமாக இப்படிப்பட்ட ஆவிக்கிற கூட்டங்கள் நடத்தி இன்னும் நீங்கள் ஆவியிலே ஐக்கியத்திலே வளரும்படி அவங்க மனதார வாழ்த்துகிறேன். ஆயர் அவர்களை மனதார நான் பாராட்டுகின்றேன். மிகவும் சிறப்புக்குரிய ஆயர், நல்ல தாளந்து படைத்தவர்கள், அர்ப்பணிப்போடு கூட ஆதி முதல் அவள் சிறப்பான ஊழியர்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கற்று வருகிறார்கள். ஆகவே நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அருமையான மனைவி, நல்ல பிள்ளைகள். ஆகவே நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்ற விசுவாசத்தின்படியே அவர்கள் சென்றிடமெல்லாம் கடவுளுக்கு மகிமையாக ஊழியம் செய்யும்படியாக அவருக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய மனதார மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய இந்த நாளிலே குறிப்பாக நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க நான் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை குறித்து சற்று நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நாம் இப்பொழுது லெந்து காலத்துல இருக்கின்றோம். இந்த லெந்து காலம் என்று சொன்னாலே வசந்த காலம். எப்படி மரம் செடி கொடிகள் பழுதடைந்து, இலைகள் பழுதடைந்து, இலைகளெல்லாம் உலர்ந்து உதிர்ந்த பிறகு மீண்டுமாக துளிர்விட்டு பூ பூத்து கனி கொடுத்து காய் காய்க்கிறதோ, அவனுமாகவே நாம் அனைவரும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் உபவாசத்திலும் திருவசனத்தை தியானிப்பதிலும் திருப்பணியில பங்கு கொள்வதிலும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதிலும் இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று மனதார நான் நம்புகின்றேன். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம். ஆகவே ஒவ்வொரு லெந்து நாட்களிலும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எழுச்சியை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்து வருகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை என்று சொல்லும் போது அதை நாம் எப்படி நினைக்கின்றோம் என்று சொன்னால், இந்த சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம், சாபத்தின் சின்னம் ஆகுவதான். குறிப்பாக தூக்கில் ஏற்றப்பட்டவன் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கலாத்தியர் 3:24 வாசிக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட சாபத்துக்கு அடையாளம் அல்லது அவமானத்துக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிற இந்த சிலுவையை ஒரு குற்றம் அறியாதவர், நீதிபரர், பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவாதி தேவன் இந்த ஈன சிலுவை சுமந்து நம்முடைய தூய ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இழந்தபடியினாலே நாம் அனைவரும் மேன்மை கொடுக்கும். எதை குறித்து? சிலுவை குறித்து எல்லாம் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று நாம் பாடுகின்றோம், ஆண்டவரை துதிக்கின்றோம். இந்த உலக வரலாற்றை பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, வன்முறைக்காக, பகைமைக்காக பல பேர் போர் துவங்கி வருகிறதை பார்க்கின்றோம். அப்படி முன்காலத்திலே பார்க்கும் பொழுது என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறது நமக்கு நன்கு தெரியும். வில்லு, ஈட்டி, கத்தி, கட்டாரி, ஆகவே இப்படி வாழ், அது மட்டுமல்ல துப்பாக்கி, கடைசி துப்பாக்கி பாம் வந்து பணிந்திருக்கிறது.
இப்படிப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி மக்கள் அழிந்து கொண்டிருப்பதையும் தேசங்கள் பிடிக்கப்பட்டதையும் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆகவே இவர்கள் அத்தனையுமே புனிதமான ஒரு சின்னமாக கருதப்படவில்லை. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம் பொருளை பார்க்கும் பொழுது பகைமைக்கு, குற்றவாளிகளுக்கு அல்லது குறிப்பாக நாடை பிரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள். ஆனால் எந்த குற்றத்தையும் செய்யாத பரிசுத்தர் ஆகிய இயேசு பெருமான் இது சிலுவை சுமந்தபடினால்தான் அது புனிதமானது என்று நான் நம்புகின்றோம். ஆகவேதான் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்றோம். நம்முடைய பேராய் பாடல் கூட உலகில் எமக்கு ஒரு பெருமை என் வீட்டில் சுமந்த சிலுவை என்று நாம் பாடுகின்றோம். இந்த பேராய் புரிந்த பொழுது அந்த பாடலை ஏற்றி கட்டளை மேம்படுத்தினார்கள். இன்றும் அந்த பாடல் உயிருள்ள பாடலாக இருக்கின்றது. ஏற்றிய விளக்கு நீங்கள் என்றார், இவ்வுலகத்தில் எவிடும் போங்கள் என்றார், நாட்டிசையும் ஒளிர வைப்போம், எல்லா மக்களுக்கும் வழி பிறக்கும் என்ற அடிமையான பாடலை நாம் பாடி வருகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சிலுவை குறித்து இன்னொரு அருமையான ஒரு பக்தன் கூட இவர் பாடுகின்றார். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக தெரியும். சிலுவை நாதன் இயேசுவை பேரொளி வீசிடும் கண்டு இயேசுவை வீசிடும் தூய கண்டு ஆகவே இது குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, சிலுவை குறித்து ஒருவேளை 3 வார்த்தைகள் கிரேக்க மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல கூட பல வார்த்தைகள் உண்டு. அன்பு, காதல், இப்படி பல வார்த்தைகளை சொல்லக்கூடும். ஆனால் கிரேக்க மொழியில 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நண்பர்களுடைய சிநேகம், ஆக பிலியோஸ் என்று சொல்லுவார்கள். அந்த நண்பர்கள் மத்தியில கூட பார்க்கும் பொழுது வசதிகள், வாய்ப்புகள், பொருள் இருந்தால்தான் அந்த நட்பு வளரும். கஷ்டத்தில், துன்பத்தில் உதவி செய்கிறவர்கள் மிகவும் அரிது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நான் ஆயராக பணியாற்றின காலங்களிலே ஒரு சகோதரன் என்னுடைய வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர், ஐயா, நான் சிறந்த பணியாற்றும் பொழுது அநேக நண்பர்களுக்கு நான் உதவி செய்தேன். அதன் பிறகு எனக்கு வேலை போய்விட்டது. என்னுடைய மனைவி சுகவீனமாகிவிட்டார்கள். மிகவும் கஷ்டப்பட்டேன். அந்த சூழ்நிலையில எனக்கு அதிகமாக உதவி செய்த ஒரு நண்பனிடம் போய் உதவி கேட்பேன் என்று போனேன். போனால் அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது வீட்டுக்கு வாசலே நின்று அவர் இருக்கிறார் என்று கேட்டேன். அவர் உள்ளே இருந்து கொண்டு வசதிகள் இருந்தவர், வெளிநாட்டிலோடும் பணம் அவருக்கு வரும். ஆகவே அவர் வீட்டில் இருந்து கொண்டு நான் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு அவருடைய முகத்தை நான் பார்க்கவே இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே இதெல்லாம் மனிதனுக்கு காணப்படுகிற ஒரு இயல்பு என்பதை நாம் மறக்கலாகாது. இன்னொன்று கணவன் மனைவி மதில் காணப்படுகிற அன்பு. அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி எரோஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த அன்பை கூட நாம் பார்க்கும்போது எத்தனையோ பேர் கணவன் மனைவி திருமணம் செய்த போது, குறிப்பாக கிறிஸ்தவ திருமணங்களிலே வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கிற வரை நான் நேசிக்க காப்பாற்று வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காலங்கள் வரும்பொழுது சில வேளையிலே பிரிந்து போகிறதை கூட நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த உறவு கூட குறைவானது, அன்பு கூட குறைவானது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டுடைய அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு அதற்பே என்று சொல்லுவார்கள். அந்த அன்பு குரல் என்ன சொல்லி தெரியுமா? நேசித்தவர்களையும் நேசிக்கிற அன்பு அல்ல, நேசிக்காதவர்களையும் வெறுக்கிறவர்களையும் அல்லது விரோதிகளையும் நேசிக்கிற அன்புதான் அந்த அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு பெருமான் யோவான் 15:13 வாசிக்கும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். யாராவது வாசிக்கலாம்? தன் ஜீவன் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று ஆண்டவர் போதித்தார்.
ஆகவே அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பு குறித்து மீண்டும் நாம் சிந்திக்கும் பொழுது இரவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். நமக்கு நேரம் குறைவற்படியினாலே இதை சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக பிதாவிடத்திலிருந்து இந்த அன்பு வெளிப்படுகிறது. பிதாவானவர் இந்த அன்பை முதலாவது வெளிப்படுத்தினார். எப்படிமாக வெளிப்படுத்தினார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு அளவே கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதனுடைய ஆழம், அதனுடைய உயரம், அதனுடைய அகலம் ஒருவேளை நமக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஆகவே அந்த அன்பை பிதாவானவர் வெளிப்படுத்தினார். எவ்வாறு தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதுனால, எதுக்காக அனுப்பினார்? குறிப்பாக இந்த உலகத்தை ஆக்கினுக்குள்ள தீர்க்கும்படி அனுப்பாமல் இந்த உலகத்தை ரட்சிக்கவே தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்படுகிறது. ஆகதான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவ அன்பு என்னதென்று வெளியேறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் பாவிகளாக இருக்கையில் ஒருவேளை ரோமர் 5:8 வாசிக்கின்றோம். ரோமர் 5:6-7 வாசிக்கும் பொழுது இவ்வாறு சொல்லப்படுகிறது பவுலடிகள். ஒருவேளை நல்லவனுக்காக சில பேர் மறிக்கலாம். ஐயா, நாம் பார்க்கும் பொழுது, கட்சிகளை பார்க்கும் பொழுது, அரசியலை பார்க்கும் பொழுது தலைவர்கள் சிக்கானால் அல்லது சுகவீனமானால் தொண்டர்கள், அது நியாயம் என்று நாம் சொல்லவில்லை, தொண்டர்கள் நெருப்பு வைத்துக் கொண்டு தீ குளிக்கிறதை கூட நாம் பேப்பர்ல வாசிக்கின்றோம். ஆனால் கைதி, தூக்கு மேடைக்கு உரிய ஒரு கைதிக்காக யாராவது தீ குளித்து செத்துருக்கிறாங்களா? பார்த்திருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. ஒருவர் மட்டும்தான் மரித்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு பெருமானை விடுதலை செய்ய வேண்டும் என்று பொந்தி பிலாத்து முயற்சி எடுக்கிறான். அவன் சொன்ன ஒரு கருத்து, ஒருவேளை காந்தி பிறந்த நாட்களிலே நல்லவர்கள் இந்த கைதிகள் இருந்தால் விடுதலை செய்வது நாட்டினுடைய சட்டமா இருக்கிறது இல்லையா? அவனுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம். அப்படி அந்த காலத்திலே ரோம அரசாங்கத்திலே என்ன குறிப்பிடப்பட்டது என்று சொன்னால், ஒருவேளை கைதியா இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் விடுதலை செய்வார்கள். அது மட்டுமல்ல, பஸ்கா பண்டிகை தோறும் ஒரு நல்ல கைதி விடுதலை செய்வது அந்த வழக்கம் இருந்தது. ஆகவே இந்த பஸ்கா பண்டிகையில இவருக்கு எந்த குற்றமும் இல்லை, இவர் நான் விடுதலை செய்யட்டுமா என்று கேட்கும் போது ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? பரபாசை விடுதலை செய்யும், இவரை சிலுவையில அறையும். பரபாஸ் கொலை குற்றம், இப்படிப்பட்ட கொடூரமான குற்றத்தை செய்தபடியினாலே அவன் தூக்கு மேடைக்கு உரியவனாய் இருந்தான். அவனை விடுதலை செய்து இயேசுவை அவர்கள் சிலுவை அறைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அளவிட முடியாது என்று ஒரு பாடல் இருக்கிறது. அன்பு தெரியலமா? அன்பு இயேசுவின் அன்பு அளவிட முடியாது. அன்பு இயேசுவின் அன்பு ஆகவே அந்த அன்பு அளவிட முடியாத அன்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக தேவன் இந்த அன்பு குறித்து சொல்லும் போது ரெண்டு முக்கியமான சத்தியத்தை வைக்கிற. ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஒன்று, தேவனிடத்துல அன்பு கூறுங்கள். இன்னொன்று, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்படி பார்க்கும் பொழுது குறிப்பாக முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்துல அன்பு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை பேதுரு அடிகளை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நடந்த பல காரியங்களை நாம் படித்திருக்க கூடும். அதுல சிலுவை மரணத்தை கண்டு பயந்து ஆண்டவரை மறுதலித்தவன் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவன் தன்னுடைய பழைய தொழிலுக்கு சென்றாலும் கூட, மீன் பிடிக்கிற தொழிலுக்கு சென்றாலும் கூட அவனை தேடி செல்கின்றார். சென்று என்ன கேட்கிறான்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக இடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று 3 தடவை கேட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த 3 தடவை, 3வது தடவை கேட்கும் போதுதான் உணர்த்தப்படுகின்றான். 3 தடவை நான் மறுதலித்தேன், சேவல் போவதற்கு முன்பே என்னை 3 தரம்
மறுதலிப்பா என்று இயேசு சொன்னதை அவன் நினைவுபடுத்திக் கொள்கின்றான். அப்படியே அவன் துக்கப்படுகிறான். ஆண்டவரே, முன்னே நான் என்ற சுயத்துக்கு இடம் கொடுத்து உண்மை மறுதலித்தேன். இப்பொழுது ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, உமக்காக மறிக்கவனா ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே நான் என்பது அன்புக்குறை என்பதை நீ அறிவீர் என்று ஆண்டவர் தான் அர்ப்பணம் செய்தான். ஆகவேதான் ஆண்டவர் பெரிய தலைவனாக ஆதி திருச்சபையில் அவர் மாற்றினார். இன்றைக்கும் நீங்கள் ரோமுக்கு போனால் அவருடைய கல்லறை, பெரிய கல்லறை இருக்கிறது. அவர் மேல் அவருடைய இறந்த அந்த கல்லறை மேல்தான் பெரிய பேதனுடைய பெசிலிக்கா என்று சொல்லப்படுகிறது பேராலயம். அந்த ஆலயத்தை சொன்னா இந்த கிராமம் முழுவதும் அந்த ஆலயமா இருக்கலாம். அவ்வளவு பெரிய ஆலயம். அதுல ஒரு நாளைக்கு 20,000 பேர் 30,000 பேர் வந்து பார்க்கிறார்கள். அங்குதான் போப் ஆண்டவர் அதை நெருக்கமா இருக்கிறார். அரண்மனை கூட அது நெருக்கமா இருக்கிறது. ஆகவே அப்படியாக பார்க்கும் பொழுது ரத்த சாட்சியாக பேதர்கள் மரித்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணம் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அடுத்த நாம் பார்க்கும்போது உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு தேவனுக்கு அன்பு கூறுகிறேன் என்று சொன்னவன் தன்னுடைய சகோதரனுக்கு அன்பு இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் பொய்யன் இல்லையா? நான் தேவனுக்கு அன்பு கூறுகிறேன், பக்தியா இருக்கிறேன் சொல்லிவிட்டு தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை அல்லது இன்னொருவனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகிறது. அபுபன் ஆடம் என்று ஒரு அறிஞர் வாழ்ந்தார். ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரன். அவர் ஒரு நாள் திடீர் என்று கனவுல ஒரு தேவதூதன் தோன்றி ஒரு பெரிய கடிதத்துல பெயர்களை எழுதுகிறான். அப்பொழுது இந்த அபுபன் ஆடம் என்ன சொல்லுகிறார்? தேவதூதனை பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன எழுதுகிறாய் என்று கேட்கிறாய். அவன் சொல்லுகிறான், கடவுளை நேசிக்கிறவர்களை நான் பெயர்களை எழுதுகிறேன் என்று சொன்னான். இப்போ உடனடியாக அபுபன் ஆடம் கேட்கிறார், ஐயா என் பேர் அதில் இருக்கிறதா, என் பேர் அதுல இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது உங்க பேர் இல்லை அப்படின்னு மறந்து போகிறார். அப்போ இந்த அபுபன் ஆடமுக்கு மிகவும் வருத்தம். ஐயா, நான் ஊழியம் செய்யறேன், நான் கடவுளையும் நேசிக்கிறேன், மற்றவர்களும் நேசிக்கிறேன், என் பேர் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறார். மறுநாள்ல அதே தேவதூதன் தோன்றான். அப்போ இவருக்கு ஆச்சரியம், இப்ப என்ன எழுதுறீங்க ஐயா அப்படின்னா, தங்க தட்டில தங்க பேனாவில பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறார். யாரு? அந்த தேவதூதன். அப்போ இந்த அபுபன் ஆடம் கேட்கிறார், ஐயா கடவுளை நேசிக்கிறதுல என் பேர் இல்லைன்னு சொன்னீங்க, மனிதனை நேசிக்கிறது இல்லாத என் பேர் இருக்குதா பாருங்கன்னு சொன்னா அந்த லிஸ்ட் எடுத்து காமிக்கிறார். யாரு? தேவதூதர். தங்க தட்டுல தங்க பேனாவில இவருடைய பேர் அந்த டாப்ல இருக்கிறது. அந்த பேர் டாப்ல இருக்கிறது. அல்ல சொல்லுங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, கண்ட சகோதரர்களுக்கு அன்பு கூறாமல் காணாத சகோதரர்களுக்கு அன்பு கூறுகிறவன் அன்பு கூற முடியுமா? முடியாது. ஆகவே பக்கத்தில் இருந்த கிராமத்தின் மக்கள், மற்றவர்கள், விரோதிகள் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார். சரி, ஒன்று என்ன சொன்னேன்? இந்த சிலுவை என்பது தேவனுடைய அன்பின் அளவுகோல், மெஷரிங் ராட் ஆஃப் லவ் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, சிலுவை என்பது மன்னிப்பின் மகுடம். சிலுவை என்பது என்ன? மன்னிப்பின் மகுடம். ஆக the crown of forgiveness என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு பெருமான் மன்னிப்பு குறித்து ஏராளமாய் போதித்திருக்கின்றார் இல்லையா? அதுல ஒரு வசனத்தை நீங்க சொல்ல முடியுமா? மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள். இல்ல, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அப்படின்னு ஆண்டவர் போதித்தார். இன்னொரு போதனை பார்க்கும் பொழுது குறிப்பாக அவருடைய சீடன் பேதர் வருகிறார். ஆண்டவரே, சகோதரன் குற்றம் செய்தால் 7 தடவை மன்னிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். 7 என்பது ஒரு முழுமையான சொல் எங்க எபிரேய மக்களுக்கு, யூத மக்களுக்கு. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? போதும் என்று சொல்லவில்லை, 70 இடம் மன்னிகள் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? 70 எத்தனை நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 490. எத்தனை? 490. அது போதுமா? ஆண்டவர் அது முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் 7 மன்னித்து விட்டுவிடும் சொல்லவில்லை. உடைய வாழ்நாள் வரைந்து மன்னிப்பு என்பது ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். பர்மனன்ட் அட்டிட்யூட்,
சுபாவமா இருக்க வேண்டும், உன்னுடைய குணம் இருக்க வேண்டும், நீ மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே எப்படி கடவுள் நம்மை மன்னிக்கிறார், அப்படி நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய ஜெபத்துல என்ன சொல்றார் ஆண்டவர்? என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அப்படி உபதேசித்தது மட்டுமல்ல, ஆண்டவர் சிலுவையிலே நம்ம மன்னித்தார் இல்லையா? தலையிலே முள்முடி, கைகளிலே ஆணிகள், கால்களில் ஆணிகள். ஆகவே இப்படிப்பட்ட கோர ஒரு காட்சி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 1000 1000 ஆத்துமாக்கள் நரகத்தின் பாதையிலே இயேசுவின் அன்பை அறிந்திடாமே வீணாய் மாறினாரே. சிலுவை நாயகன் சிந்தின ரத்தம் வீணாய் போகும் சுமை அடங்கின சிலுவையில் வர ஏராளம் செய்தவர்கள், பரியாசம் அடைகிறவர்கள், ஆணியில் அடித்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல 2 பேர் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது ஒருவனும் சிலுவை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவனுடைய ஜபத்துல வேண்டுகோள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் மீண்டும் இந்த தண்டனை விடுதலை செய்து அவன் பழைய பாவத்துக்கே செய்து உலகத்துல அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். இந்த வாழ்வை விட இன்னொரு வாழ்வு இருக்குது என்பதை அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மற்றவர்களோ அவனை கடிந்து கொண்டு, இனி கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா? இல்லையா? கடவுளுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா? நாமோ தக்கபடி தண்டிக்கிறோம், நாம் செய்த பாவத்துக்கு குற்றத்துக்கு தக்கபடி பலன் அனுபவிக்கிறோம். இவர் எந்த குற்றத்தையும் செய்யாதவர் என்று அறிக்கை செய்து மட்டுமல்ல, ஆண்டவரின் நாட்களில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். வாழ்க்கை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, குறிப்பாக நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை வந்து விட்டது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கசப்பான வாழ்க்கை போதும், இனி இந்த கசப்பான வாழ்க்கையில வாழ எனக்கு விருப்பம் இல்லை. இதோட வாழ்க்கை முடிந்து மறுமையில ஒரு வாழ்வு இருக்குமானால் அது நீர்தான் ராஜா. அந்த மறுமையில சமாதானம் உண்டு, அந்த மறுமையில நீதி உண்டு, அந்த மறுமையில மகிழ்ச்சி உண்டு, அந்த மறுமை எப்பொழுது நித்தியமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நீர்தான் சொந்தக்காரர் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே. ஆகவே நீர்தான் எல்லாவற்றையும் உடையவர், அதிகாரி நீரே, ராஜாதிராஜ நீரே, நீ வரும்போது என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்த பொழுது, இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நாம் மறக்கல் ஆகாது, இந்திய தேசத்திலே ஆஸ்திரேலியாவில் இருந்து கிரகாம் ஸ்டெயின் அவருடைய 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் மனைவி ஒடிசா தேசத்தில் வந்து தொழுநோய் மக்களை கண்டு இன்னும் நாம தூரமா விலகி போகிறோம் இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில சிறப்பான ஊழியர்களை செய்தவர் யார்? கிரகாம் ஸ்டெயின். அவர் அந்த மக்களை தொட்டு மருந்து கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி வரும்போது, வழி ரொம்ப தூரமே சொல்லி அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஜீப்பில் உறங்கி கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது தெரியல? ஜீப்பை பூட்டி விட்டு பெட்ரோலை ஊற்றி பொருத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே உலகத்தையே உழைக்கிற ஒரு செய்தி தான் அந்த செய்தி. ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட சோக காட்சியில கூட பார்க்கும் பொழுது அந்த அம்மாள் அந்த கல்லறையில போதகர் கேட்டார், அம்மா என்ன பாட்டினால் பாடுவது அம்மா? இந்த கல்லறையில இந்த பியூனரல் சர்வீஸ்ல கேட்கும் போது அவங்க சொன்னாங்களாம், இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜீசஸ் lives tomorrow I will face என்று சொன்னார்களாம். இயேசு ஜீவிக்கிறார், நாளை நான் சந்திப்பேன். அது மட்டுமல்ல, அவளை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். என்ன சொன்னாங்க? அவளை நான் மன்னிக்கிறேன். பாலகிருஷ்ணன் என்ற ஒரு கலெக்டர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த டிஸ்ட்ரிக்ட் அவர் கலெக்டரா இருந்தார்கள். அப்போ அவரும் கிரகாம் ஸ்டெயினும் ஒரு குடும்பமும் அடிக்கடி பரஸ்பர உறவுகளை இவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு இவங்க வருவாங்களாம். அப்போ இவர் இறந்ததுமே மிகவும் சோகத்தோடு கூட இந்த கலெக்டர் அவருடைய குடும்பம் துக்கம் விசாரிக்க அந்த அம்மா வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை மீண்டும் அவரை நான் மன்னிக்கிறேன்.
அது மட்டுமே அவர் விட்டு போன பணியை நான் மீண்டும் செய்கிறேன் என்று சொல்லி இன்னும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாத்தீங்களா? இது எதனால முடிந்தது என்று சொன்னால், தேவாதி தேவன் சிலுவையிலே மன்னிப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை ருசித்த மக்கள், இந்த அன்பை ருசித்தவர்கள் அதை மறக்கலாகாது என்று சொல்லி மீண்டுமாக அவருக்கு அந்த சாட்சியாக வாழ்வதை பார்க்கின்றோம். அது மட்டுமில்ல, குறிப்பாக செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அடுத்து போன வருடம் இல்ல 2 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்க, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி சார்லி கிர்க் என்றவர் அமெரிக்கா தேசத்துல மிகவும் சிறப்பான ஊழியர்களை செய்தார். அந்த ஊழியத்துல வாலி பிள்ளைகள் மிகவும் லௌகீகமாக இச்சைகளுக்கு உட்பட்டு அதிகமாய் கெட்டுக்கொண்டு போகிறார்கள். இந்த அமெரிக்கா தேசத்துல இது தவறு என்று போதித்தார். அது மட்டுமல்ல, ஆணோடு ஆண் திருமணம், பெண்ணோடு பெண் திருமணம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே. அது தவறு, இது வேதத்துக்கு விரோதமா என்று போதித்து வந்தார். எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனையோ வாலி பிள்ளைகள் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வருகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் ஒருவன் குறிப்பாத்து சுட்டான், அவர் இறந்து போய்விட்டார் என்று பார்க்கிறோம். பேப்பர்ல படிச்சீங்களா? சார்லி கிர்க் என்றவர், அவருடைய அன்பான மனைவி பேர் எரிகா லேன். எரிகா லேன் அவங்கள சின்ன வயசுதான், 30-32 அந்த வயசுதான், பிள்ளைகள் உண்டு. அவர்கள் துக்கப்பட்டு கண்ணீர் விட்டார்கள். அதன் பிறகு 2 தடவை நான் அவனை மன்னிக்கிறேன் என்று ஓப்பனாக அறிக்கை செய்தார்கள். இது எப்படி முடிந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இல்லையா என் பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்தியன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. ஆகவே இந்த மன்னிப்பை நாம் பெற்றபடினால் தான் இன்றைக்கு ஆராதிக்கின்றோம் ஆண்டவரை இல்லையா? துதி 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 ஆராதனை அல்லேலூயா. இந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? ஆகவே சிறப்பான பாடல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அது மட்டுமல்ல, 3வதாக பார்க்கும் சிலுவை ஒப்புரவாகுதலின் உயரிய உருவகம். ஒன்று அன்பின் அளவுகோல் என்று சொன்னேன், 2வதாக மன்னிப்பின் மகுடம் என்று சொன்னேன், 3வது சிலுவை ஒப்புரவாகுதலின் உயரிய உருவகம். அது கிராஸ், தி சிம்பல் ஆஃப் ரிகன்சிலியேஷன் என்று ஆங்கிலம் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கும்போது எபேசியர் யாராவது படிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:16 படிங்க பார்க்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருக்கிறதாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆகவே பகையை சிலுவையில கொன்று தேவனுக்கு உலகத்தை ஒப்புரவாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. யார் பகையை கொன்றது? யார் கொன்றது? இயேசு கிறிஸ்து. யார் கொன்றது? இயேசு கிறிஸ்து சிலுவை. ஐயா, பகை என்று சொல்லும் போது ஒருவன் பாவம் செய்வனானால் தேவனிடத்துக்கு நமக்கும் பகை உண்டாகிறது. தேவனுக்கு நமக்கும் பகை உண்டாகிறது. ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல எப்பொழுதுமே ஆண்டவராகிய தேவன் அந்த ஆதாம் ஏவாளோடு தன் தகப்பனை போல நண்பனை போல அவர் பகலான் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு பழகினார், தேவனை சந்தித்தார், வேண்டுதெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது. அப்படியே வரும்பொழுது என்ன நடந்தது? பாவம் செய்த பிறகு ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? நாங்கள் பெருவாணிகள் என்று அறிந்து உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து உமக்கு பயந்து, யாருக்கு? கடவுளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய் என்று அன்போடு கடவுள் அழைத்தது பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பாந்தவர்களே, ஆதம் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எல்லாரையும் எப்பொழுதெல்லாம் நாம் கடவுள் விரோதம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மகனே மகளே என்னையே உமக்கு தந்தேனே என்று சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் திருவுதல் பங்கு இருக்கிறோமோ, அப்படி சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோமோ, இரத்தத்தை பானம் பண்ணுகிறோமோ, மகனே மகளே என்னையே உனக்கு தந்தேனே, என் சரீரம் உனக்காக பிற்கப்பட்டது, இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது, நீ எனக்கு என்ன தருவாய் என்று அன்போடு நம்மை கூவி அழைக்கிறாய் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே ஒரு மனிதன் பாவம் செய்தால் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறான். அவனால தேவன் இருக்க உறவு கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர்.
அது மட்டும் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் உள்ளத்துல சமாதானம் போய்விடும். அவன் உள்ளத்துல சமாதானம் போய்விடும். ஆகவே அவன் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே ஒருவேளை மற்றவர்கள் காணாது இருக்கலாம், ஆனால் உள்ள அவன் ஏங்கிக் கொண்டே அவன் ஒரு நெருப்பு அக்னியாய் இருக்க முடியும். ஆகவே கிறிஸ்துவ அன்பாந்தவர்களே, அப்படிப்பட்ட இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒருவர் தான் நம்மை மீட்டெடுக்கிறவர். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கு விரோதம், அது மட்டும் மனிதனுக்கு விரோதம். ஆகவேதான் பார்க்கும் பொழுது ஜாதி, மதம், இனம் என்று பார்க்கும் பொழுது யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் யுத்தங்கள். இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்ட யுத்தங்கள் உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன யுத்தம் நடக்க சொல்லுங்க பார்க்கலாம். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 4 ஆண்டுகள் நடக்கிறது. எத்தனை ஆண்டு? 4 ஆண்டுகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எத்தனை லட்சம் செத்தாங்க தெரியுமா? ஒரு நாட்டுல குறைந்தது 1 லட்சம் சொல்றாங்க. ஒரு நாட்டுல யுக்ரைன்ல 1 லட்சம், ரஷ்யாவில 1 லட்சம். அது மட்டும் இல்ல, 10 லட்சத்துக்கு மேல அகதிகளாக இருக்கிறாங்க. அந்த நாட்டை விட்டு அகதிகளாக இருக்கிறாங்க. அந்த உக்ரைன் நாடே குட்டிசேர் ஆயிடுச்சு அந்த பாம்பு, இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் இந்த நாடு போய்கிறது. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இப்பொழுது நடக்கின்ற ஒரு சம்பவம், இல்லையா? யாருக்கு தெரியல உங்களுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அதுல ஏராளமான நஷ்டம். எத்தனையோ ஆயிரங்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. ஆயில் எல்லாம் நஷ்டமாய் கொண்டிருக்கிறது. ஆயில் இன்னும் உயரம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை நடக்கிறது. அதோடு கூட முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இனவெறி மத தீவிரவாதிகள் நைஜீரியா, காங்கோ, லிபியா, இல்லையா, இன்னும் பல நாடுகளிலே கிறிஸ்தவர்களை சுட்டு கொல்றான். ஆண், பெண், சிறுவர்கள் பார்க்காதபடி அப்படியே துப்பாக்கிகளை சுட்டு கொண்டிருக்கிறான். இப்படி குவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பகையோடு கூட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் மறக்கலாகாது. ஒரு சோழம்பூர் அல்லது வேறொரு பகுதியிலே எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இது உலகம், அன்புக்குரியவர்களே, சமாதானம் இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட உலகத்துக்கு என்னதான் வழி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே முடிவு, அவர் ஒருவரே நம்பிக்கை. ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஹோப் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்துக்கு அவரே. ஆகவே நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் போதித்து மட்டுமல்ல வாழ்ந்து காட்டினார். நமக்காக மரித்து உயிரோடு இருந்தவர் என்று நமக்கு ஜீவிக்கிறவர். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, திருச்சபையிலே, சமுதாயத்தில மாற்றங்கள் கொண்டு வருமானால் அது யார் மூலமாக நடக்கும்? இயேசுவை நேசிக்கிற மக்களின் மூலமாக தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அங்கு நின்றவர், நமக்காக சிலுவை சுமந்து மரித்தவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மோடு கூட என்றும் இருக்கிற இம்மானுவேல். ஆகவே கடவுள் என்பவர் ஏதோ மனிதனுடைய சிந்தனைக்கு சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆட்டி படைக்கிற சக்தி அல்ல. அன்புக்குரியவர்களே, நம்மோடு கூட பழகினவர், நண்பனை போல தகப்பனை போல ஆனவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்துல சமயங்களை பார்க்கும் பொழுது அவர்களை நாம் குறை சொல்லவில்லை. அநேக சமயங்கள் பயந்து நடுங்கி கடவுளுக்கு வணக்கம் செலுத்துறாங்க, பலிகளை செலுத்துறாங்க. 1000 மக்கள் பல மைலுக்கு நடந்து போய் புண்ணிய யாத்திரை போறாங்க, இல்லையா? புண்ணிய தண்ணியில போய் குளிக்கிறாங்க. சரி, செய்யட்டும், அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆக ஒரு துறவி இவ்வாறு பாடினார். யாரு? அந்த பட்டணத்தார் இவ்வாறு சொன்னார்: நீட்டு புனிதென்ன, நீராடு போய் என்ன, போகும் மந்திரங்கள் 1000 என்ன, யார் அதை மாற்றி பிறக்க முடியும் என்று அவர் பாடினார். ஒரு பெரிய துறவி, அவர் பெரிய கோட்டீஸ்வரர், எல்லாவற்றையும் வெறுத்து துறவியானார். அப்படிப்பட்ட துறவி சொன்ன கருத்து தான் இது: நீட்டு புனிதென்ன, நீராட போய் என்ன, போதும் மந்திரங்கள் 1000 என்ன, யார் அதை மாற்றி பிறக்க முடியும் என்று ஒருவேளை இயேசு அவர் எழுந்திருந்தால், இந்த இயேசு என்ன மாற்றி செய்தார், என்ன மாற்றினார் என்று அவர் சொல்லியிருக்க முடியும். அவர் அறியாமல் இருந்து போய்விட்டார். ஆகவே இன்றைக்கு 1000 மக்கள் இயேசு அறியாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட மக்களுக்கு சாட்சிகளா இருக்க திருச்சபை கருத்தை தெரிந்து கொண்டார். அந்த சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ எண்ணிக்கை என்பது சிறு கூட்டமா இருக்கலாம். ஒருவேளை உணவு அந்த ருசி கொடுப்பதற்கு உப்பு வந்து ஒரு 3% தான் இருக்கும், அது 3% கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த 3% போடும்போது உணவு முழுது ருசி கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அவனமாகவே கடந்த 2000 ஆண்டுகளாக மிஷினரிகள் காடு, மேடு, பட்டி, தொட்டிகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாழ்வு கொஞ்சம் நெஞ்சமா? எத்தனை விடுதிகள், எத்தனை கல்லூரிகள், எத்தனை பள்ளிகள்,
அன்புக்குரியவர்கள் எத்தனை மருத்துவமனைகள், இதெல்லாம் நம் மறக்கலாகாது. ஆகவே இவ அத்தனையும் கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை மேம்பட செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நற்செய்தி நமக்கு கிடைத்தபடியால் தான் இன்றைக்கு அத்தனை பேர் கூடி ஆண்டவரை ஆராய்த்து கொண்டு வருகிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு அறியாத மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அனுப்பு மிகுதி வேலைகளோ கொஞ்சம். அப்படின்னு சொன்னால் நாம் அனைவரும் இதுக்கு சாட்சியுள்ள மக்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆகவே இந்த 2 காலங்களிலே மீண்டுமாக உங்களுக்கு எச்சரிக்கிறது, இயேசு பெருமான் இந்த ஈர சிலை சுமந்து ரத்தத்தை சிந்தி மறித்து உயிரோடுபடினாலே அவருடைய அன்பு என்னதென்று விளங்குகிறது. அளவுகோல் ஆதியில மனிதர்களை கஜத்தில் அளந்தான், துணிகளை கஜத்தில் அளந்தான். அது மட்டுமல்ல, மரக்கடால தானியத்தை அளந்தான். இதன் பிறகு இப்போ நம்ம மீட்டர்ல அளக்கிறோம், கிலோவில் அளக்கிறோம். இயேசுவின் அன்பை எதில் அளக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எதில் அளக்க முடியும்? இயேசுவின் அன்பை எதில் அளக்க முடியும்? சிலுவையில் அளக்க முடியும். எதில் அளக்க முடியும்? சிலுவையில் அளந்த அளவு தெரியுமா? அளவு தெரியுமா? தெரியாது. கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையில சிந்தினார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அல்ல சொல்லுங்க, அளவில்லாத அன்பு இயேசு நமக்கு தந்தார். ஆகவே தன் உயிரே நமக்கு கொடுத்தார். ஆகவே அப்படிப்பட்ட இயேசுதான் நாம் வணங்கிக்கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தின் மூலமாய், வேத வசந்த மூலமாய், திருச்சபையிலே அதிகமாய் ஈடுபாடு கொண்டதன் மூலமாய், கடவுளுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாய், கொடுன காணிக்கை மட்டுமல்ல, பணத்தை மட்டுமல்ல, நேரம், இந்த வரம், இந்த பொருள். ஆலயத்துக்கு ஆராதனைக்கு 1000 வந்துட்டா அல்லது உபதேசம் வந்துட்டா முதல்ல 10 பேர் வருவாங்க. அதன் பிறகு எத்தனை பேர் வருவாங்க? 15 பேர், அதன் பிறகு 20 பேர், அதன் பிறகு 30 பேர், இப்படிதான் வருவாங்க. அப்படி இல்லை. தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுக்காக போய் 8:30 மணின்னு சொன்னா 8:15 நீங்க வரணும். வந்து முட்டி போட்டு ஜபிக்கணும். ஆண்டவரே, வராத மக்கள் எல்லாம் கொண்டு வந்து சேரப்பா, இயேசு அறியாத மக்கள் எல்லாம் கொண்டு வந்து சேரப்பா என்று சொல்லி பக்கத்து கிராமத்துக்காக நீங்க ஜபிக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் நேரங்களிலே மற்ற அந்நிய மக்களை சந்தித்து இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்லி அவளுக்காக போய் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, உங்களிலே ஒரு கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கிற மக்களை சந்தித்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட உதவிகளை செய்யும் போது இயேசு நன்மை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். மதர் தெரசா அவர்கள் இல்லையா, அவங்க என்ன பெரிய பட்டதாரியா, பெரிய மந்திரியா, பிரதம மந்திரியா என்னங்க அவங்க? தெரியலமா மதர் தெரசா பார்த்து இல்லையா? ஆகவே சாதாரண ஒரு பெண்மணியாக ஒரு 2-3 ட்ரெஸ் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும், வேற அதிகமாக இருந்திருக்காங்க. கல்கட்டாவில் வந்து 7 நாங்க தான் படிச்சேன். நான் கல்கட்டாவில் இல்லையா, அவங்களோட ஹோம் விசிட் பண்ணேன். ஒரு ஹோமுக்கு நான் போயிருந்தேன். காளிக்கட்டுற ஒரு தெருவு இருக்கிறது. என்ன பேரு? காளிக்கட்டு தெருவு. அந்த காளிக்கட்டுல நிறைய பேர் வந்து ஆடு மாடு கடவுளை வெட்டுவாங்க சாமிக்கு, காளிக்கு. அது ஒரு பக்கம். அந்த இடத்துல இந்த அம்மா சென்று அன்றாடு இறந்து போகிற மக்கள் இல்லையா, சில பேர் கடைசி நேரம் வந்துடும், ரோட்ல படுத்திருப்பான், அவனுக்கு பசி, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது இல்லையா, அவனுக்கு ஜீரண சக்தி கூட அற்று போயிருக்கோம். அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவளை குளிப்பாட்டி அவளுக்கு ரசம் வாயில ஊத்தி, இயேசு நேசிக்கிறார், நீ அனாதி இல்லை, நீங்க அனாதி இல்லை, இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு அதே இடத்துல ஒரு ஹோம் வைத்திருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி ஏராளமான ஹோம்களை இந்தியா முழு வைத்திருக்கிறாங்க என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஊழியம் இன்றைக்கு நடந்துபட்டு கொண்டிருக்கிறது. மிஷனரி சாரிட்டி என்ற ஊழியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த காலங்களிலே இயேசு 40 நாள் ஜெபித்தார். எதுக்காக? உங்களுக்காக, எனக்கு, உலகத்துக்காக ஜெபித்தார். உபவாசம் ஜெபித்தார், சாத்தானை ஜெயித்தார், சிலுவையை சுமந்து நமக்காக ஜீவனை கொடுத்து மறித்து உயிரோடு எழுந்தார். அப்படின்னு சொன்னால் அவரை போல வாழவும் அவரை பிரதிபலிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அதுக்கு 3 குறிப்புகளை சொல்லி முடிக்க, 3 வார்த்தைகளை சொல்லி முடிக்க. 1, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் இல்லையா? 1 பேதுரு 2:24 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். பாத்தீங்களா? ஆண்டு ரத்தத்தாலே நமக்கு விடுதலை மட்டுமல்ல, பாவத்தை விடுதலை மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிறார். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டுக்குள்ள இருக்கின்றோம்.
ஆகவே அந்த விசுவாசத்தை தான் ஒவ்வொரு நாளும் வளரும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக சிலர் உபதேசம் கெட்டு போலுக்கு பைத்தியம் நமக்கோ ஒன்று குறைந்த 1:18 வாசிங்க. 1:18 வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவன் இருக்கிறது. இந்த தேவன் எப்படி வரும்? புது சண்டைக்கிற ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லாம போறோம் இல்லையா? ஆகவே அன்புகிறவர்களே, இந்த பலன் என்று சொல்லும் போது வேத வசந்த மூலமாக நமக்கு பலனை பெற்றுக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாட்டுகளும் வரும் பொழுது, வேத வசதி தியானிக்கும் பொழுது, அல்லது வீடுகளிலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் வேதத்தில் பிரியமற்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இளமுதியாத மரத்தை போல் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வேத வசம் மூலமாய் நாம் அந்த பலனை பெற்றுக் கொள்கிறோம். அது மட்டும் தேவ ஆவியினாலே ஒரு நாள் அந்த பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஆவியானவர் பலத்தினாலோ பராக்கினாலோ அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆகவே தேவ ஆவியினாலே அனுதினம் பலத்தை பெற்றுக் கொள்கின்றோம். இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுதுதான் இந்த உலகத்தை காணக்கூடிய சோதனைகள், இச்சைகள் இல்லை பலவிதமான இல்லையா, ஆகவே கடவுள் பிரிவுள்ள காரியங்களை ஜெயிக்க முடியும். அதோடு கூட விசுவாசத்தினாலே நாம் விசுவாச பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசத்தினாலே பலத்தை பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் அன்பாதவர்களே, இயேசு பெருமான் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்ற வசனம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே நாம் பலப்படும்படியாகத்தான் இந்த நாட்களை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது அவருடைய சீடர்களாக இருக்கு. அதுதான் சொன்னார் ஆண்டவர், ஒருவர் பின்பற்ற விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எனக்கும் எடுத்துக் கொண்டு பின்பற்றவன் என்று சொன்னார். கிறிஸ்தனா இருப்பது எளிது. அவன் கோயிலுக்கு வர்றோம், ஏதோ பாட்டு பாடுறோம், இல்ல சத்தியத்தை கேட்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு, அதோட நடந்து வாரோம்னு சொல்றோம். அது மட்டும் போதாது, அவர் சீடனா இருக்க வேண்டும். ஆகவே என்ன சொன்னார், நீங்கள் உலகம் எல்லாம் சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து இல்லையா, நான் உலகத்தில் சகல நாட்களில் உங்களுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே இந்த சீடன் யார் என்று சொன்னால், அனுதினமும் தேவனத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்கிறவன். சீடன் யார்? அனுதினமும் தேவனத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்கிற குரு சிஷ்யா என்ற ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருக்க கூடும் இல்லையா? இரண்டாவதாக அவருடைய வார்த்தை கேட்பது மட்டுமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து நடத்த வேண்டும், சத்தியத்தின்படி நடத்த வேண்டும். அவன் சீடன். ஒன்று அவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொன்று சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மூன்றாவதாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இல்லையா? இந்த ஊருக்கு சுவிசேஷம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது சொல்லுங்க ஜெயமூர்த்தி? எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 25 வருஷமா? 25 ஆண்டுகள் சொல்றது. ஆனால் வேலூர் பேராட்சி சுவிசேஷம் வந்து 150 ஆண்டுகள் ஆகிறது. எத்தனை ஆண்டுகள்? 150 ஆண்டுகள். நான் சித்தூர் பக்கத்துல ஒரு கிராமம் தான், எங்க ஊருக்கு 120 ஆண்டுகள் ஆகிறது என் கிராமத்துக்கு வந்து. ஆனா இன்னும் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லவே இல்லை, பக்கத்தில் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவே இல்லை. ஆகவே ஓய்வு பெற்ற காலத்து நான் என்ன பண்றேயா, இப்படி திருச்செங்கோலுக்கு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயேசு அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடந்த 5 ஆண்டுகளாக இல்லையா, இப்படி அந்நிய மக்களை இல்லையா, மற்ற புறஜாதிகளை, இயேசு அறியாத மக்களை ஒன்று கூட்டி ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் அவளுக்கு கேக் கொடுப்பது, அவளுக்கு என்னால் முடிந்த உணவு கொடுப்பது, ஏழை மக்களுக்கு உடை கொடுப்பது. அப்படின்னா நான் பெரிய பணக்காரர் இல்லை, மற்றவர்கள் உங்களுக்கு போல மற்றபடி சேகரித்து உதவி செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, அப்படிப்பட்ட பணியை இன்றைக்கு செய்து கொண்டு எத்தனை 10 கிராமங்கள், எத்தனை 10 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நிஜமாய் ஆண்டுக்குள்ள வர்றாங்க, எத்தனையோ பேர் முட்டி போட்டு ஜெபித்துக் கொள்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு ஐயா ஜெபம் பண்ணுங்க, வியாதியுள்ள மக்கள் வந்து ஜெபித்துக் கொள்கிறாங்க இல்லையா? இப்படி இந்த சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 120 ஆண்டுகளாக பக்கத்து கிராமத்துக்கு எங்க கிராமம் போய் சுவிசேஷம் சொன்னதில்லை இல்லையா? ஆகவே எதுக்குன்னு சொல்றேன்னா, நீங்களும் சொல்ல வேண்டும். ஐயா நாங்க சொன்னா அவங்க கேட்பாங்களா? நினைக்காதீங்க. தண்ணீர் மேல் அப்பத்தை போடு, ஒரு நாளைக்கு பலன் கொடுக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். மற்றவர்கள் அதை ஜெபிக்க வேண்டும், அது மிக முக்கியம். ஆகவே சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக
இயேசுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடி இயேசுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீடர்கள் என்று சொல்றமே 12 பேரு, அதுல யோவான் சீடனை தவிர, யோவான் சீடன் 100 வயதுல இருந்தாரு இல்லையா, பல கஷ்டங்கள் பட்டு இருந்தாங்க, அடித்தாங்க, சிறையில் தள்ளினாங்க. பத்மத்தீவுல நாங்க பத்மத்தீவுக்கு போறதுக்கு கூட ரெடியா இருந்தோம், நாங்க ஒரு டூர் போகும்போது. ஆனா அந்த 3 மணி நேரம் கடல்ல போனோம். அப்படி போறதுக்கு கடல் கொந்தளிப்பு எடுத்து நாங்க போக முடியல. ஒரு காலத்துல நாங்க பேராக இருக்கும்போது அநேக பேரார்கள் அங்க போயிருந்தோம். ஆக எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படியாக கஷ்டப்பட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஆனா அவரை தவிர மற்ற எல்லாரும் ரத்த சாட்சியத்தை மறித்தார். அவரை தவிர மற்ற எல்லாரும் ரத்த சாட்சியத்தை மறித்தார். நம்முடைய மண்ணுக்கு வந்து ரத்த சாட்சியம் மறித்தது யாரு சொல்லுங்க, அன்னைக்கு சொல்லுங்க. ரத்த சாட்சியம் மறித்தாங்க. அன்புக்குரியவர்களே, அதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற மொழிய நாம் ரத்த சாட்சி மறிக்க ஆயத்தமா? ரத்த சாட்சி மறிக்க நமக்கு இஷ்டம் இல்லை. கடவுள் நம்ம அப்படிப்பட்ட துன்பத்தில் வைக்கல. ஆனால் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்லு. அல்லது பல விதமான கஷ்டத்துல துன்பத்தை போடுறது மக்களுக்காக நீயும் பங்கு பெறு, இவருடைய துன்பத்துல பங்கு பெறு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக சீடர் இருக்கிறவன் யார்? அவர் காத்திருக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர், அது மட்டுமல்ல சத்தியத்தை நடக்கிறவர், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர், அவருக்காக பாடுகளை சகிக்கிறவர் தான் சுவிசேஷகர், அந்த சீடர். ஆகவே சிறு உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவின் அன்பின் அளவுகோல். 2வது மன்னிப்பின் மகளும். 3வதாக ஒப்புரவாகுதலின் உயரிய ஒரு வகை சிம்பல் என்று பார்க்கிறோம். அங்கு சிலர் என்பது அன்புக்குரியவர்களே, இது சாதாரண ஒரு கட்டினால் ஆனதுதான். ஆனா இதன் பின்னலுக்கு சத்தியம் தான் அன்பு, மன்னிப்பு, தியாகம். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் வாழும்படியாக, கடவுளை மையப்படுத்தும்படியாக இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளையும் அவரே விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.